சொல்லி அப்ப அதனால இவருக்கு அந்த அண்ணனை தம்பியை ஒழுங்கா கவனிக்க இல்லாம இருக்கு. இவர் வந்து இவரு கொஞ்சம் அவசரமா போற மாதிரியான அந்த சிக்னல் கொடுப்பாரு. எங்க போறது அந்த குடும்பங்கள், அந்த உறவுகள் எங்க போறது? இதனால சகோதரர்களே, நம்ம பட்டுக்குள்ள ஓதுற துவா மிகப்பெரிய துவா என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி வ ஸகானி வ கஃபானி வ ஆவானி ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வ லா முது. இதுதான் உலகத்துல மெயின் பிரச்சனை. அதனால அதை ஓதி இஸ்லாமியர்களுக்கு பழக்க சொல்லுது. எப்படி? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி, எனக்கு உணவளித்த, வ ஸகானி, எனக்கு நீர் அளித்த, வ கஃபானி, எனக்கு போதுமான வாழ்வை அளித்த, வ ஆவானி, எனக்கு புகலிடம் அளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த நாடும் இல்லாததான் உலகத்துல மெயின் பிரச்சனை. எது? அத்அமனி வ ஸகானி வ கஃபானி வ ஆவானி. ஒன்று அத்அமனி, எனக்கு ரிஸ்க். இரண்டாவது எனக்கு குடிக்க தண்ணீர், அடுத்த வ கஃபானி, எனக்கு அன்றைக்கு தேவையான அளவுக்குள்ள பொருட்கள். அன்றைக்கு வ கஃபானின்னா அதான் சாப்பாடு, அந்த சாப்பாடு அல்லாத வேற வேற தேவைகள் இருக்கு. அது வ ஆவானி, எனக்கு இப்ப தங்குறதுக்கு ஒரு இடம் தந்தவன். ஏன்னா எத்தனை உறவுகள் வந்து நைட்ல தூங்கிட்டு நம்ம நாளைக்கு இந்த இடத்த விட்டு போகணுமே, நாளைக்கு இந்த இடத்த விட்டு போகணும், இந்த வீட்டை விட்டு வெளியேறணும், நாளைக்கு என்ன பதில் சொல்றது, தம்பிக்கு என்ன, இப்படி எத்தனையோ உறவுகள் இருக்கு. இந்த வேதனைகள் தான் என்ன செய்யும்? அல்லாஹ்ட்ட போய் நாளை மறுமையில இரத்த பந்தங்களை துண்டித்தவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் சொன்னாங்களே. இதுக்குதான் இப்ப நாளை மறுமையில் ஒரு கட்டும் வழக்கு வரப்போது இந்த உறவுகளுக்கு தான். இதுல வந்து வசதி உள்ளவர்கள் கடுமையாக விசாரிக்கப்படும். காரணம் அவங்கள்ட்ட பணம் இருக்குது. ஏழைகள் அவங்க எப்படி எல்லாம் கவனிக்கலாம்? ஒரு வீடு கொடுத்து கவனிக்கலாம், தங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீட்டை கொடுத்து கவனிக்கலாம், ட்ரெஸ்ஸை கொடுத்து கவனிக்கலாம், தேடலாம். இதுக்காக வேண்டி வர கஷ்டப்படுற ஏழைகள் எங்க வைக்கிறாங்க, பணக்காரர்கள் எங்க வைக்கிறாங்க, உங்களுக்கு என்ன தேவை, ரிஸ்க் செலவும் கேட்க வைக்கப்படுவாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டுட்டு தான் வைக்கப்படும். தேடி தேடி போய் செய்யணும், கொடுக்கணும். இஸ்லாம் ஒரு பொதுவான மார்க்கம் என்றதுனாலதான் அத்தனை பேர் சோகத்தை பார்க்குது. இப்ப நான் என்ன செய்வேன்? எனக்குள்ள வேதனைகளை என் அளவுல பார்ப்பேன். எனக்கு எது பெருசோ எனக்கு அதை நான் பார்ப்பேன். நீங்க என்ன செய்வீங்க? உங்களோட உள்ள வேதனைகள் உங்களோட அளவுல பார்ப்பீங்க. ஏண்ட வேதனை நீங்க உணர போறதும் இல்லை, உங்களோட வேதனை நான் அவ்வளவு 100க்கு உணர போறதும் இல்லை. ஆனா இஸ்லாம் என்ன செய்யும்? எல்லாரோட வேதனையும் உணர்ற மாதிரி தான் பேசும். இல்லைண்டா 2.5 கிலோ அரிசி கொடுக்கறதுக்கு ஒரு சட்டம் வச்சுக்கோங்க. இஸ்லாம் 2.5 கிலோ அரிசி கொடுக்குறோமா இல்லையா? இதுக்கு ஒரு சட்டம் வச்சிருக்கிறாங்க. இதற்கு இஸ்லாம் வச்சுச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கூடி 2.5 கிலோ அரிசி கொடுக்க போடுவோமா? ஒரு சட்டம் போடணும். அரசாங்கம் போட்டா மிஞ்சி ஒரு கூப்பன்ல கிட்டத்தட்ட என்னது ஒரு 600 700 வர அளவுக்கு தான் அவன் போடுறான். 2.5 கிலோவுக்கு போடலையே. 2.5 கிலோவுக்கு இஸ்லாம் போறது? அதுலயும் விஷயம் இருக்குது. அதுவும் இல்லாத உலகம் தான் இது. இல்லாதவர்கள் இருப்பார்கள் என்றதுனால நீங்க பாருங்க, பித்திர அரிசி கூட்டா கொடுக்குற இடங்கள்ல ஊழியருக்கு எப்படி சண்டை பிடிக்கிறாங்க. ஒரு 2.5 கிலோ அரிசி, உங்களுக்கு எல்லாம் உறவு இல்லையா? உங்களுக்கு எல்லாம் நானவோ தம்பியோ சொந்தங்களோ வசதியில் ஒத்துழைமையோட குடும்பத்துல இல்லையா? இருக்கிறாங்க, கவனிக்கிறாங்க. இல்லை கவனிச்சிருந்தா இந்த இடத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. உறவுகள் எப்படியோ ஒரு முழு குடும்பமே வசதியில் அமைக்க போறது இல்லையே. 8 நானா தம்பி 8 பேர் ஒரு ஆள் எல்லாம் என்ன செஞ்சிருப்பான், அதுல வசதியா ஆக்கிதான் இருப்பான். அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு வராத அளவுக்காக வசதியா ஆக்கியிருப்பான். இந்த கவனிக்காத பொறுப்பு யாரு? குடும்பம். இவன்ட குடும்பம் தான். அப்படித்தானே பேசுவான். தெரிஞ்சா இந்த ஆள குடும்பம் தான், அவர் வசதியா இருக்கிறார், அவர் போறாரு வரானா, இப்படி இவங்களை ஒட்டிக்கிறாங்க, அப்படித்தானே பேசுறாங்க. அப்ப அந்த உறவுகள் சொந்தங்களை கவனிக்கிறது மிக முக்கியம். எந்த அளவுக்குன்னு பாருங்க, இஸ்லாம் அந்த உறவு விஷயத்துல எந்த ரீசனையும் எடுக்குதே இல்லை. எந்த ரீசனையும் நம்ம ஒரு ரீசன் உருவாக்கிடுவோம். எனக்கு இப்படி செஞ்சான், என் பிள்ளைக்கு இப்படி செஞ்சான், அல்லது என் குடும்பத்தை பத்தி இப்படி சொன்னா இவனே நம்ம கவனிக்கிறது, இவன் என்னை பத்தி எப்படி சொல்லிக்கிறானே, என் பிசினஸை பத்தி எப்படி சொல்லிக்கிறானே, இவனே நான் கவனிக்கவே. இப்படித்தான் நம்ம ரீசனை உருவாக்கி வச்சு கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் வந்து எந்த ரீசனே எடுக்கல, ரீசனே நிக்காது என்று சொல்ற அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது. எப்படி தெரியுமா? உங்களுக்கு தெரியும், இந்த திருப்பி சொல்ற சம்பவம் என்ன சொல்லணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, மிஸ்தார் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? அடுத்த வீடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ரத்த உறவு. மூணாவது பத்ரில கலந்து கொண்ட சஹாபி. யார் மீது அவதூறு சொல்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சொல்றாங்க. சொன்னவர்கள் அவர் முறார், அந்த அவதூறை நம்பி பரத்தினவங்க அவர் முறார். அப்ப இந்த மிஸ்தர் ரலியல்லாஹு அன்ஹால இது போன்ற அவர் சிலரால ஆயிஷா ரலியல்லாஹு வேதனைப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, உறவு பிரிய பார்க்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுற அளவுக்கு ஆகுது, தலாக் என்ற அளவுக்கு போகுது. அதே போல அங்க தந்தை தாய் ஆயிஷா அதாவது ஆயிஷாவோட தாயும் தந்தை கடும் கோபத்தோட இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு போகுது. மிஸ்தார் ரலியல்லாஹு சொன்னது உண்மைதானோ என்ற செய்தி அளவுக்கு போகுது. ஆயிஷா அளவுக்கு ஆதரவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தவிர வேறு யாரும் இல்லை என்ற அளவுக்கு நிலைமை ஆகுது. அதுக்கு பின்னால் அல்லாஹ் குர்ஆன் வசனம் இருக்கிறான், ஆயிஷா ரலியல்லாஹு தூய்மைப்படுத்தியும் இந்த அவதூறு சொன்னவங்களுக்கு கசையடி சொல்லி. இப்ப இந்த நிமிஷத்துல ஒரு எந்த தந்தை எப்படி இருப்பாங்க? எந்த தந்தையும் என்னது மகளுக்கு இப்படி ஒரு வேதனை, அல்லாவே இறக்கப்பட்டானே என்னோட, அல்லாவே என்னோட இறக்கப்பட்ட என் மகளுக்கு இப்படி ஒரு வசனம் இறக்கிட்டானே, இந்த ஆளோட நான் பேசுறதா? இவர்களே இறக்கப்பட்ட இறப்பல் இந்த ஆளோட நான் பேசுறேன் முடிவுக்கு தான் ஒரு ஆள் வருவாரு. அபூபக்கர் சொல்ற வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தஹ் அபத,
இதுக்கு பின்னால மிஸ்தகுக்கு ஒரு ரூபா கொடுக்க மாட்டேன், அதான் ஒரு ரூபா வரல, ஒரு சப்ஜெக்டுமே நான் கொடுக்க மாட்டேன், அபதன் எதுவுமே கொடுக்க மாட்டேன், ஒரு சதம் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் அடிப்படையில் என்ன செய்யற அபூபக்கர் சத்தியம் பண்றார். அபூபக்கர்னா பொறுத்த வரைக்கும் மென்மையாக நடக்கிறது முதலா நிற்கிறது. அவருக்கு ஆத்திரம்னா நம்மளோட நிலைமையில அந்த இடத்துல இப்படி இருந்திருக்கும், இப்படி சத்தியம் பண்றார். உடனடியாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இருக்கு, வலா யத்தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸஅதி, உங்களில் வசதியுடையவர்கள் சிறப்புடையவர்கள் ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் பந்தங்களுக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ண வேண்டாம். எந்த இடத்துல இருக்கான் பாத்தீங்களா அல்லாஹ் தஆலா, நியாயமான ரீசன் அபூபக்கரோட இடத்துல இருக்குது, ஆனாலும் அப்படி கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ண வேண்டாம். அவர்கள் கொடுக்கட்டும், மன்னித்து விடுங்கள் அவர்களை, அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா, அவர்களை மன்னித்து விடுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்ட உடனேயே அபூபக்கர் எல்லாம் அந்த மனசுல உள்ள அந்த அத்தனை கீழே வச்சு சொல்றாங்க, வல்லாஹி உன்ஃபிக் வலா மிஸ்தஹிம், அல்லாஹ் என்னை மன்னிப்பதை நான் விரும்புகிறேன், நான் மிஸ்தஹுக்கு செலவழிப்பேன் என்று மறுபடி சத்தியம் பண்ணேன். அல்லாஹ் என்னை மன்னிக்கிறது நான் விரும்புறேன், நான் மறுபடி செலவழிப்பேன். அபூபக்கர் எல்லாம் மௌத் வரைக்கும் செலவழிச்சேன். இப்ப இது ஒரு இந்த இடத்துல நான் உணவுக்கு செலவழிக்க மாட்டேன்னு நம்ம காண்ற ரீசன்ல உண்டு தானே, இது நாங்க சரி காண்ற ரீசன்கள்ல உண்டு, காரணங்கள்ல உண்டு. ஆனா செலவழிக்கிறது இஸ்லாம் என்ன செய்யறாங்க, அன்னைக்கு செலவழிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணாத இஸ்லாம் என்ன கடுமையா தண்டிக்குது. இது போல பல இடங்கள்ல இஸ்லாம் இந்த இரத்த உறவுகளோட பகிர்த்தை நிறைய தண்டிக்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்ப நாங்க இந்த ரீசன்ல என்ன செய்யணும், செலவு இருப்பாங்க எப்படி தெரியுமா, நீங்க போறீங்க தம்பி எடுத்துக்காண்டி போறீங்க, நானா எடுத்துக்காண்டி போறீங்க, சொந்தம் எடுத்துக்காண்டி போவீங்க, தங்கச்சி எடுத்துக்காண்டி போவீங்க. இப்படி போனா நீங்க வாரத்தை அவங்க விரும்பல எடுத்துக்கூடிய அடையாளம் எல்லாம் வளரும். உதாரணம் வைங்க, அதுக்கு மார்க்க ரீதியான காரணம் வைக்க, உலக ரீதியான காரணம் இருக்கு. மார்க்க ரீதியான காரணம் என்ன, நீங்க நல்லா மார்க்கப்பட்டோட இருப்பீங்க, அங்க போனா எப்பொழுதும் என்ன செய்வாங்க, அதாவது கடிவாளத்தை கையில வச்சுருப்பாங்க, எது ரிமோட் வணங்கிட்டானே, அவன் டிவி ரிமோட் காலம் வந்து என்னது கடிவாளத்தை கையில வச்சுட்டு, இப்ப நீங்க போன உடனே அவங்களுக்கு என்னது சரியா, நீங்க இப்ப இசாபுர நாடகம் போகுது சரியா 8:30 போறீங்க, பேத்து அந்த குந்தினா என்னது இந்த டைம்ல இவர் வாரான்னு சொல்லி என்ன செய்வாரு, அப்படியே ஒரு சிக்னல் ஒன்று கொடுக்கும். யாருக்கு, குறிப்பாக மச்சனா இருந்தேன்னு வைங்களேன், தங்கச்சி பார்க்க நீங்க போறீங்க, இந்த டைம்ல வரணும், என்னமோ இவர் தான் பெரிய மார்க்கம் படிச்சு எல்லாத்தையும் செய்யறாருமா, இப்படின்னு ஒரு பொறுமையில உங்களுக்கு என்ன அடிப்படையிலேயே விளங்கு. நீங்க அந்த டைம்ல 5ஆவது தடவைக்கு போறீங்க, இப்ப உங்களுக்கு விளங்குது என்னது, உங்களுக்கு டைமும் அதுதான், அந்த தங்கச்சியை பார்க்க போறதுக்கு டைமும் அதுதான், வேற டைமும் இல்லை. இப்ப போகாம இருந்தா பார்க்கலேன்னு ஆயிடும், பழகலேன்னு ஆயிடும். போனா இந்த இதை நீங்க பொறுத்துக்கிறீங்களே, சபர் பண்றீங்களே, இதுக்கு நன்மை, இதுக்கெல்லாம் உங்களுக்கு கூலி எழுதுவான். எந்த நாளும் ஒரு பிரச்சனை தொடர்றது இல்லை உலகத்துல, இப்படியே மௌத்து வரைக்கும் நீங்க போகணும்னு ஆகாது. வணங்கிட்டா ஒரு நிலைமை எல்லாம் கொண்டு வருவான். ஆனா உங்களுக்கு ஒரு சோதனை, உலகத்துல ஒரு பிரச்சனை உங்களுக்கு கிடைக்கிறீங்க, நீங்க நினைக்க கூட இதுதான் தொடர்ந்து பிரச்சனைன்னு சொல்லி, இதுதான் தொடர்ந்து பிரச்சனை. ஒரு வீட்டுல ஒழுகுதுன்னு வைங்க, ஒழுகுற வீட்டுல மௌத்து வரைக்கும் காலம் கழிச்சு வைக்கிறான், எவனுமே இல்லை வணங்கிட்டானே, அல்லாஹ்வுத்தால அப்படி ஒழுகுறேன்னா 2-3 வருஷத்துக்கு அப்படி நடக்க போகுது, மாறிடுமென்னு நினைச்சுக்கிறோம். இது இப்படியே மௌத்து வரைக்கும் மிக்கிறது, அதுக்கு ஒரு வேடா முடிவு கட்டணும்.